சோ இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். கண்டிப்பா சாலிடா 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான சாப்டர் தான் இது. சார் இது சார் நிறைய பேருக்கு கேட்கிற क्वेश्चन என்னன்னா, சார் இந்த சாப்டர் தெளிவா புரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 சாப்டர் இருக்குல்ல, என்சிஆர்டி படி பார்த்தா 6-7 லெசன் கூட இருக்கும். பட் சிலபஸ் பேஸ்டா ஒரு 4 லெசன் இருக்கு, அது கண்டிப்பா தெரிஞ்சாகணுமா அப்படின்னா லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஆமா தெரியணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர், அப்புறம் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இது எல்லாமே தெரியணும். ஆனா ஒருவேளை நான் இப்ப பாக்கல சார், நான் இப்ப கிராஷ் கோர்ஸ் பாக்குறப்ப முக்கியமான சாப்டர்ஸ் மட்டும் தான் பாக்குறேன், அது வந்து நான் தெளிவா டைம் இருக்குமோ படிச்சுக்கிறேன், இல்ல எனக்கு ஃபார்முலா பேஸ்டா தெரியும் அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாமா, தாராளமா படிக்கலாம். அதனாலதான் முக்கியமா இந்த சாப்டர் சூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் நடத்துறோம். ஓகேவா? சரி, நம்மளுக்கு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செட்டப்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறது என்னது, மேக்ஸ்வெல்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். இதுதான் இந்த சாப்டருடைய ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு சிலபஸ் எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன இருக்கும், டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன புதுசா இருக்கு, நம்மளுக்கு கண்டக்ஷன் கரண்ட் தெரியும், கன்வென்ஷனல் கரண்ட் தெரியும், அது என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்க்யூட் டயகிராம் பாருங்களேன். ஒரு parallel plate capacitor, parallel plate capacitor 2 பிளேட்டை பக்கத்து பக்கத்துல ஸ்மால் டிஸ்டன்ஸ் கேப்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் parallel plate capacitor. இதை சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், 2 சைடும் ஒயரை கனெக்ட் பண்ணி பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஆன் பண்ணல இது வரைக்கும். ஓகேவா? நான் இந்த பார்ட் இப்ப ஆன் பண்ணேன், இந்த கீயை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு என்ன ஆகும், க்ளோஸ் பண்ண உடனே இந்த பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல், இந்த பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி இந்த பிளேட்ல இருக்கிற எலக்ட்ரான்ல எப்படி வருமா, நல்லா யோசிச்சு பாருங்க. பிளேட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இது பாசிட்டிவ் டெர்மினல், இதுல இருக்க எலக்ட்ரான்ஸ்ல என்ன ஆகும், பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி அட்ராக்ட் ஆகுமா, அட்ராக்ட் ஆகி இந்த எண்டுக்கு வந்துடும். அதனால இந்த டெர்மினல் என்ன ஆயிடும், இந்த பிளேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ் சார்ஜ் அக்வயர் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜ்னா அப்படிதான் வார்த்தை யூஸ் பண்ணுவோம், பட் சிம்பிளா தெரிஞ்சுங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்றோம். ஆனா கன்வென்ஷனலா இதுக்கு மேல ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்ல போறது கிடையாது, அது பாசிட்டிவ் சார்ஜ் தான். இப்ப எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, இங்க இருந்து வந்து பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி வர்றதுனால இந்த பிளேட் என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கும். இந்த இடத்துல இது நெகட்டிவ் டெர்மினலா கரெக்ட் தானே, அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ்ல போய் என்ன ஆகும், இந்த பிளேட்ல ஆட் அப் ஆகும். அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணும். இப்ப ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ், இப்படிதான் அந்த கெப்பாசிட்டர் நம்ம என்ன பண்றோம், சார்ஜ் பண்றோம். நார்மலா இருக்கிற 2 பிளேட்டை, ஒரு பிளேட்டை ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், இன்னொரு பிளேட் ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், நம்ம என்ன பண்றோம், சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனல் செட்டப். ஓகேவா? ரைட். நம்மளுக்கு கரண்ட் ஒரு கண்டக்டர்ல பாஸ் ஆச்சுன்னா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் அப்படிங்கறது ஆயஸ் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. ஓகேவா? எந்த டைரக்ஷன்ல உருவாகும் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, வலக்கை பெருவிரல் விதி. இப்ப இந்த இடத்துல இப்போ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் நோக்கி தான் எப்பயுமே கரண்ட் பாஸ் ஆகும், கன்வென்ஷனலி அப்படிதான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்போ இந்த ஐங்கிற கரண்ட் ஆனது எப்படி போகுது நல்லா பாருங்களேன், இது தெரியுதான்னு தெரியல. இப்ப இந்த இடத்துல கரண்ட் இப்படி போயிட்டு இருக்குதா, அப்போ என்னுடைய மீதி 4 விரல் இப்படி மடக்கணும்னா அந்த டைரக்ஷன்ல தான் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்ப நான் பாயிண்ட் 1 எழுதியிருக்கேன், அந்த இடத்துல இப்படி போகக்கூடிய கரண்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? கிளியரா? அது போட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட ஆம்பியர் சர்க்யூட்டல் லா பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னா closed integral of b vector dot dl vector is equal to mu naught into I. இதுல b வெக்டர்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர், பெர்மியபிலிட்டி, ஐங்கிறது என்னது, கரண்ட். கரண்ட்ங்கிறது என்னது, சர்க்யூட்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரைட். சரி, பாயிண்ட் 2 எடுத்துக்கிறேன். பாயிண்ட் 2ங்கிறது என்னது, ஒயர் கிடையாது, 2 பிளேட் கடையில வெறும் கேப் தான் இருக்குது, அந்த கேப்பை நான் எடுத்துக்கிறேன். கிளியரா? அப்ப அந்த கேப்ல என்ன எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுது, சார்ஜ் பாஸ் ஆகுது, ஒண்ணும் கிடையாது. கரண்ட்டுக்கான ஜெனரல் டெஃபினிஷன் என்ன, flow of charge per unit time, rate of flow of charge, அவ்வளவுதான். ஆனா இந்த இடத்துல சார்ஜே ஃப்ளோ ஆகல அப்படின்னா கரண்ட் ஜீரோவா, அப்ப இதே ஃபார்முலாவுல செகண்ட் பாயிண்ட்ல கரண்டே ஃப்ளோ ஆகாதனால ஜீரோன்னு போட்டேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆயிடும், ஜீரோ ஆகுது. சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கெல்லாம் கரண்ட் பாஸ் ஆகுதோ அந்த இடத்துல என்ன உருவாகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். எப்படி செக் பண்ணலாம், ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் இல்ல மேக்னெட்டிக் நீடில கொண்டு வந்து அந்த வயருக்கு பக்கத்துல இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல பக்கத்துல கொண்டு போய் வச்ச அப்படின்னா என்ன தெரியுமா ஆகும், அந்த காம்பஸ் நீடில் வந்து என்ன ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ட் ஆகும்னா டைரக்ஷன் மாத்தும் போது என்ன தெரிஞ்சுக்கலாம், ஓகே இது டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஏத்த மாதிரி அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு. அப்ப லாஜிக்கலா பார்த்தா இந்த ஈக்குவேஷன்ல கரண்ட் ஜீரோ ஆனதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோ ஆச்சு இல்ல. சரி, அப்ப செகண்ட் பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்டு போனா என்ன ஆயிருக்கணும், அதுவும் டிஃப்ளெக்ட் ஆகாம ஜீரோவா இருந்திருக்கணும் இல்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சு,
இந்த செகண்ட் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் நீடில் டிஃப்ளெக்ஷன் காமிச்சது. பெரிய பிரச்சனையா போச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுச்சு. பட் பிரச்சனை என்ன, ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் இப்ப தப்பு, அதாவது தப்புன்னா கம்ப்ளீட்டா தப்பு கிடையாது, இந்த இடத்துல தப்புங்கிறது மாதிரி ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ்வெல் பேசுறாரு. மேக்ஸ்வெல் ஓகேவா. சரி, முதல்ல ஒரே பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம், கரண்ட் எப்போ சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்யூட் க்ளோஸ் ஆகணும். கரெக்டா, ஒரு எண்ட்ல பேட்டரி கனெக்ட் பண்ணி இந்த பக்கம் பிளஸ் இந்த பக்கம் மைனஸ் ஃபுல்லா எடுத்துட்டு போய் இன்னொரு எண்ட்ல வேற ஏதாவது டிவைஸ்ல கனெக்ட் பண்ணாதான் அந்த சர்க்யூட் ஃபுல்லா க்ளோஸ் ஆனாதான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த கெப்பாசிட்டர்ல இந்த இடத்துல என்ன ஆகல, சர்க்யூட் க்ளோஸ் ஆகவே இல்லை, ஆனா கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம பேசணும் இல்ல. இந்த கொஸ்டின் நிறைய தடவை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கெப்பாசிட்டர்னா அப்படித்தாப்பா, நம்மளுக்கு என்ன ஆகுது, சார்ஜ் பாஸ் ஆயிட்டே இருக்குல்ல, அதனால பிரச்சனை இல்லை, கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த கண்டினியூட்டி யாராலுமே என்ன பண்ண முடியல, கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு, இல்ல இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. செகண்ட் பாயிண்ட்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அங்கேயும் டிஃப்ளெக்ஷன் அதனாலதான் காமிக்குது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகணும்னா அந்த இடத்துல ஒரு கரண்ட் உருவாக்கணும் இல்ல, ஏன்னா கரண்ட் இருந்தாதான் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாக்க முடியும். ஓகேவா, ரைட். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னா கரண்ட் உருவாகுதா, கரண்ட்டுக்கு சார்ஜ் பாஸ் ஆக வழி கிடையாது, அப்புறம் எப்படி கரண்ட் உருவாயிருக்கும்? அப்படிங்கும் போதுதான் கரண்ட்டுக்கான பிரைமரி டெஃபினிஷனையே மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. கரண்ட்டுக்கான டெஃபினிஷன் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு பதிலா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜுக்கு பதிலா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். இங்க சார்ஜ் சேஞ்ச் ஆச்சு, கெப்பாசிட்டரோட ரெண்டு பிளேட்லயும் சார்ஜோட வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க வந்தப்ப ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாயிருக்கும், இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இங்க வெரிச்சான ஒண்ணு ஒரே ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரான் உருவாயிருக்கும் சார்ஜ். இப்ப இது ரெண்டு ஒவ்வொன்னா பில்டப் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குல்ல, சார்ஜ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றோமா. அப்ப எலக்ட்ரிக் சார்ஜஸ் இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறது தான் கரண்ட் உருவாக காரணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டெஃபினிஷனை மேக்ஸ்வெல் கொடுக்குறாரு. ரைட். இப்ப பாசிட்டிவ் டெர்மினல் இங்க இருக்குது, நெகட்டிவ் டெர்மினல் இங்க இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து தான் நெகட்டிவ் டெர்மினலுக்கு லைன் பாஸ் ஆகும். ஓகேவா. அப்ப இங்க இருந்து பிளஸ்ல இருந்து மைனஸ் பிளேட்டுக்கு சார்ஜ் பாஸ் ஆகிற மாதிரி டயக்ராம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைச்சாச்சா. நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தா கரண்ட் இருக்குன்னு தெரியும், கரண்ட் இருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த ஒரு சார்ஜ் சும்மா நின்றுட்டு இருக்கு அப்படின்னா கூட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ஆனா அந்த இடத்துல கரண்ட் இருக்கா? இல்ல. ஏன்? ஏன்னா சார்ஜ் ஃப்ளோ ஆகல. அந்த லாஜிக்ல பார்த்தோம்னா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒருவேளை ஸ்டாட்டிக்கா இருந்திருந்தா இங்க கரண்ட் உருவாயிருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருக்காது. அப்புறம் ஏன் இங்க உருவாச்சு? இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, சார்ஜ் ஒவ்வொன்னா அக்யூமுலேட் ஆகுது பாத்தீங்களா. ஒரு எலக்ட்ரான் இங்க வருது, திரும்ப போய் அங்க சேருது. அப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸ், இங்க பிளஸ் இங்க மைனஸ், ஒவ்வொரு தடவையும் பிளஸ் பிளஸ் இங்க ஆட் ஆயிட்டே இருக்கு, மைனஸ் மைனஸ் இங்க ஆட் ஆயிட்டே இருக்கா. இதனால எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அப்ப வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தா தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுமா? கண்டிப்பா உருவாகும். அது எந்த டைப் ஆஃப் கரண்டா இருந்தாலும் once there is a current we will have definitely magnetic field. கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல தான் கரண்ட் இருக்கும். அப்ப இப்படி போட்டோம்னீங்களா, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ல கை எப்படி மடிப்போமா, அப்ப இந்த டைரக்ஷன்ல ரவுண்ட் போட்டோம்னா அங்கதான் எப்படி இருக்கும், இங்க ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. அப்ப இந்த கரண்ட் நார்மலான கரண்டா? கிடையாது. நார்மலா நம்ம யூஸ் பண்ற கரண்ட் ஒயர்ல பாஸ் ஆகிறதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா கண்டக்ஷன் கரண்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அது நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்ற ஃபார்முலா என்ன? I is equal to IC சொல்லலாம் கண்டக்ஷன் கரண்ட்ங்கறனால, இல்ல சிம்பிளா I ன்னு சொன்னா கூட போதும், dq by dt. ஆனா இந்த இடத்துல சார்ஜ் பாஸ் ஆகாதனால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது இல்ல. மேக்ஸ்வெல்லுக்கு உடனே ஒரு யோசனை, சரி இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்க்கு எப்படி ஃபார்முலா கொண்டு வரலாம், என்ன சேஞ்ச் பண்ணலாம்னு யோசிக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேரியேஷன்னால தான் இங்க என்ன உருவாகுது, டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் உருவாகுது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க வேரியேஷன் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வேரி ஆகுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆக நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ தி given ஏரியா இன்கிரீஸ் ஆகும். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன்கிரீஸ் ஆகும். சொல்றது புரியுதா? அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஃபார்முலா கொண்டு வர முடியுமான்னு யோசிக்கிறாரு. நினைச்ச மாதிரியே கொண்டு வந்தாங்க. என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் ID is equal to epsilon naught d psi e by dt. epsilon naught அப்படிங்கிறது என்னது? permittivity of free space. வெறும் எப்சிலான் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஏதோ ஒரு மீடியட் இது. பட் எப்சிலான் நாட் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். psi e அப்படிங்கிறது என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். tங்கிறது டைம். அப்ப d psi e by dt னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடியது தான் நம்மளுக்கு என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்.
அதுக்கு வார்த்தையா சொல்லணும்னா the current due to change in electric field or electric flux. எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆனானே கண்டிப்பா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். சோ அந்த ரெண்டு நாள ஏற்படக்கூடிய கரண்ட் தான் என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்பெரிமென்ட் என்ன, ஏன் இங்க ஜீரோ ஆச்சு, இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் தெளிவா புரியும். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாப்போம். இப்ப கண்டினியூட்டி நம்ம லாஜிக் பேசணும் இல்ல, எங்க சார் கேப் இருக்குது, குறுக்க சர்க்யூட்டே க்ளோஸ் ஆகல, எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த கண்டினியூட்டியை சரி பண்ணிடுச்சு இல்ல. இப்ப இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்கிற லாஜிக் எடுத்தோமா, ஏன் ஃப்ளோ ஆகுது? பிகாஸ் இந்த இடத்துல என்னதான் ஒயர் இல்ல, கண்டக்டர் இல்ல அப்படின்னாலும் அந்த கேப்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது இல்ல. அப்ப இங்க ஐசி இருக்கு, சென்ட்ரல் ஐடி இருக்கு, அப்ப ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் உருவாயிடுச்சு இல்ல. கரண்ட் கண்டினியூஸா என்ன ஆயிட்டு இருக்கு? ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. என்ன, ஒயர் வழியா பாஸ் ஆகும் போது சார்ஜ் பாஸ் ஆகுது, அந்த இடத்துல ஃபீல்டு வழியா பாஸ் ஆகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப ஆக மொத்தம் கண்டினியூட்டி லாஜிக்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கரண்ட் இது வழியா போயிட்டு சுத்தி வர்ற மாதிரி தான் ஒரு மீனிங் கிடைக்கும். அப்ப இந்த கரண்ட் அந்த கரண்ட் சேமா தானே இருக்கணும். அந்த கண்டினியூட்டி லாஜிக்ல போட்டோம் அப்படின்னா கண்டக்ஷன் கரண்ட் IC is equal to டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் ID. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆக்சுவலா டிரைவ் எல்லாம் பண்ணி செக் பண்ணிருப்பாங்க, ரெண்டு ஈக்குவேஷன் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு. நம்மளுக்கு தேவையில்லை. கண்டக்ஷன் கரண்ட் த்ரூ தி வயர் அதுவும் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் டியூ டு கெபாசிட்டருக்கான கேப் இருக்குல்ல, ஃப்ரீ ஸ்பேஸ், அதுவும் சேமா அப்படின்னா கண்டிப்பா சேம், நியூமெரிக்கலாவும் சேம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அடிக்கடி क्वेश्चनல கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற क्वेश्चन பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் ID exists only till the electric field is changing. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தாலே டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பேட்டரியில இருந்து கனெக்ட் பண்ணிட்டேன் சார், ரெண்டு ஒயரை கொண்டு வந்து கண்டக்டர் வச்சிட்டேன், இப்போ எனக்கு இந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகணும் இல்ல, ஏன் பாஸ் ஆகல அப்படின்னா அப்படிலாம் ஆகாது. ஏன்னா இது கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாக்கும் இல்ல. வேரியபிள் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருந்தா மட்டும்தான் உனக்கு வேரியபிள் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்ன உருவாகாது? டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் உருவாகாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நெக்ஸ்ட், இப்போ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, ஆம்பியர் சர்க்யூட் லால இது கரெக்ட்டா ப்ரூவ் பண்ண முடியல, இப்படி ஒரு கரண்ட் இருக்குது, அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதை அவர் என்ன பண்றாரு, மாடிஃபை பண்றாரு மேக்ஸ்வெல். சோ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் லா, closed integration of B vector dot dl vector is equal to mu naught into I மட்டும் போட்டுருந்தாரு, ஞாபகம் இருக்கா? இப்போ என்ன பண்றாரு, இங்க வெறும் I மட்டும் கிடையாது, ஒயர் வழியா போறப்ப கண்டக்ஷன் கரண்ட், ஒயர் இல்லாம கெபாசிட்டர் கடையில கேப் இருக்கிறப்ப என்ன கரண்ட்? டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். அப்ப இந்த I தூக்கிட்டு என்ன பண்றாரு, பிராக்கெட்ல IC plus ID ஆட் பண்ணிடுறாரு. இதுதான் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் லா, அல்லது இன்னொரு பேர் இருக்கு. This equation is also known as Maxwell ampere circuit law. ஏன்னா ஆம்பியர் சர்க்யூட் லால மேக்ஸ்வெல்லோட கான்ட்ரிபியூஷன் சேர்ந்து இங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்ல, கண்டக்ஷன் கரண்ட்ங்கிறத நார்மல் கரண்ட், சோ ஐனே போட்டுக்கலாம், ஓகேவா? அல்லது dq/dt கூட போடலாம், பிரச்சனை கிடையாது. இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், எப்சிலான் நாட் இன்டு d psi e by dt. அதை இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். இதுக்கு பேர் தான் மேக்ஸ்வெல் ஆம்பியர் சர்க்யூட் லா அல்லது மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் லா. Closed integration of B vector dot dl vector is equal to mu naught permeability into I plus epsilon naught d psi e by dt, which is conduction current plus displacement current. Clear? Displacement current சம்பந்தமா இருக்கிற முக்கியமான விஷயம் இதுதான், ரொம்ப தெளிவா பாத்துங்க. இது தெளிவா பாத்துக்கிட்டாலே இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்டா இவ்வளவுதான், இதுக்கு மேல வர வாய்ப்பே கிடையாது. லாஜிக்கலா ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சில பேசிக் ஐடியா பார்க்க வேண்டியிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ல தெரிஞ்சிருக்க வேண்டியது, தெரியாட்டி இப்ப நான் சொல்ற தெரிஞ்சுங்க. கரண்ட் இருந்துச்சுன்னா அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், பிகாஸ் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது இல்ல. ஓகே, அப்ப வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்மளுக்கு என்ன தெரியும், ஆயஸ்டட் படி கரண்ட் ஒரு கண்டக்டர்ல ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி அதை சுத்தி என்ன உருவாகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். ரொம்ப சிம்பிளா இருக்கு, முடிஞ்சு. ஆனா அது வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால தான் உருவாச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அப்ப வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும், வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவாகும். ஆனா இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டுனால மேக்னெட்டிக் ஃபீல்டோ இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எலக்ட்ரிக் ஃபீல்டோ உருவாச்சுன்னா ரெண்டு டைம்லயுமே கண்டிப்பா ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அந்த பாயிண்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம், ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டியூஸ்ட் டியூ டு சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ E வெக்டர்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், D வெக்டர்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஞாபகம் வச்சுங்க. So electric field induced due to change in magnetic field is perpendicular to magnetic field. அப்ப electric field magnetic field எப்படி இருக்கும்? perpendicular இருக்கும். அடுத்து magnetic field induced due to change in electric field. electric field change ஆனதுனால magnetic field உருவாயிருந்தா அது electric fieldக்கு perpendicular தான் இருக்கும்.
ரெண்டுமே ஒண்ணுதான், தலைகீழா எழுதி இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி சார் உருவாக்குறது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னா முதல்ல என்ன, சூரியன்ல இருந்து வர்றது, கிளாசிபிகேஷன் என்ன, அந்த ஸ்பெக்ட்ரம் ரேஞ்சில் என்னங்கிறத கடைசியா பார்ப்போம். இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது எங்க இருந்து உருவாகும் அப்படிங்கிற பேசிக் ஐடியா பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கேஸ் 1ல ஒரே ஒரு சார்ஜ் எடுத்துக்குவோம். ஏதோ ஒரு சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அது ரெஸ்ட்ல இருக்கு. சார்ஜ் Q ரெஸ்ட்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குமா? இருக்காது. ஏன்? ஏன்னா சார்ஜ்னு ஒன்று இருந்தாலே அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். சோ அது பிரச்சனை கிடையாது. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா தானே மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். இந்த இடத்துல என்ன ஆகல, எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகல, ஏன்னா அந்த சார்ஜ் மூவ் ஆகல. மூவ் ஆகாதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகல, சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகாது. ரொம்ப சிம்பிள். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. இப்ப செகண்ட் கேஸ் எடுத்துக்கிறோம். சார்ஜ் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போ ஒரு சார்ஜ் இருக்கு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், இது மூவ் ஆயிட்டு இருக்கு, அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுமா? கண்டிப்பா உருவாகும். ஆனா இந்த இடத்துல என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே உருவாகுது, ஆனா ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருக்கும். தட் மீன்ஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் இப்படி, அடுத்த அரை மணி நேரம் அப்படியா, அந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகாது. இங்க நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இல்ல யூனிஃபார்ம் வெலாசிட்டியில இந்த சார்ஜ் மூவ் ஆகிற வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா ரெண்டுமே எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும், சேஞ்ச் ஆகாது. லாஸ்ட் கண்டிஷன், ஆக்சலரேட்டட் சார்ஜ்டு பார்ட்டிகல். ஆக்சலரேட்டட் சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகிறதுக்கு பதிலா ஒரு ஆக்சலரேஷன் மூலியமா சேஞ்சிங் வெலாசிட்டியில அந்த பர்டிகுலர் சார்ஜ் மூவ் ஆகுதுன்னு வைங்களேன். சேஞ்சிங் வெலாசிட்டினா வெலாசிட்டி ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது இல்ல டிக்ரீஸ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதான் முதல்ல தெரியுமே, சார்ஜ் மூவ் ஆனாலே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. ஆனா வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில சார்ஜ் மூவ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட். இப்ப வேரியபிள் வெலாசிட்டியில மூவ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சோ டைம் சேஞ்சிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be produced. கிளியரா? ஓகே. சோ இது மூலமா தான் இந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அது எப்படி கவனிக்கலாம் நல்லா. இப்போ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் இல்ல இசட் ஆக்சிஸ். நம்ம இஷ்டம் தான். இது இசட் ஆக்சிஸ் வைப்போம், இதை ஒய் ஆக்சிஸ் வைப்போம், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வைப்போம். சோ எக்ஸ், ஒய், இசட், புரியுதா? 3 ஆக்சிஸ். ஓகே. இப்போ இசட் ஆக்சிஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு வைப்போமே. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல, டைமை பொறுத்து. சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப 0 ஆகும், திரும்ப இன்க்ரீஸ் ஆகும், இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பொறுத்த அளவுக்கு. தென் இந்த இடத்துல y ஆக்சிஸ்ல யார் இருக்கா? மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகுதா? அப்ப என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் ஆகும், திரும்ப 0 ஆகும், மேக்ஸிமம் ஆகும், 0 ஆகும். இது ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கும் போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூவ் ஆயிட்டு இருக்குதா? எப்படி மூவ் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்போ இப்படி நல்லா புரிஞ்சுங்க, ஒரே டைம்ல மேக்ஸிமம் ஆகுது, ஒரே டைம்ல மினிமம் ஆகுது. இப்படி நடந்துகிட்டே சிக்குப்புக்கு வண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டே இந்த வேவ் இப்படி மூவ் ஆச்சுன்னா இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே வைப்ரேட் ஆயிட்டே இருக்கணும், ஆசிலேட் ஆயிட்டே இருக்கணும். இது ரெண்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல எது இருக்கு? இது y, இது z. இதுக்கு பெர்பெண்டிகுலர் யாரு? x. அந்த டைரக்ஷன்ல தான் வேவ் ப்ரொபகேட் ஆகும். வேவ் வந்து என்ன ஆகும்? மூவ் ஆகும். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். கிளியரா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அது சம்பந்தமான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இது எல்லாமே 1 மார்க்ல சேம். 1 மார்க்ல ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரைட். 1 மார்க் இன் தி சென்ஸ் 1 क्वेश्चन இல்ல. ஓகேவா? ஸ்கூல் டைம் மாதிரி பேசிட்டு இருக்கோம். 4 மார்க். சோ ஒரு क्वेश्चन கேட்கிறதுக்கான ஸ்டேட்மென்ட் டைப்ல அதிகம். Electromagnetic wave is produced by accelerated or oscillating charged particle. ஒரு charged particle accelerate ஆனாலோ அல்லது oscillate ஆனாலோ மட்டும்தான் electromagnetic waves என்ன ஆகுது? Produce ஆகுது. First point, ரொம்ப important. Second, electromagnetic wave propagates in the space through oscillations of electric and magnetic field. இதை இப்போதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்பேஸ்ல அது எம்டி ஸ்பேஸா இருக்கட்டும், மீடியம் இருக்கிற ஸ்பேஸா இருக்கட்டும், இங்க எங்கேயா இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வைப்ரேட் ஆகிறதுனால அல்லது ஆசிலேட் ஆகிறதுனால தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து என்ன ஆகுது? ப்ரொபகேட் ஆகுது. இது ஆசிலேட் ஆகலைன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் என்ன ஆகாது? ப்ரொபகேட் ஆகாது. அடுத்து, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அண்ட் டு தி டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். நான் என்ன சொன்னேன்? இது z ஆக்சிஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது y ஆக்சிஸ். y ஆக்சிஸும் z ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலரா இருக்குமா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கு பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க? வேவோடைய ப்ரொபகேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க. தட் மீன்ஸ் x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ்
மூணுமே ஒவ்வொருத்தருக்கு பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருப்பாங்க. அப்போ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போத் தே ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க. அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அலை பரவும் திசை இருக்குல்ல, வேவ் ப்ரொபகேஷன், அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இஸ் a transverse wave. வேவ் மொத்தம் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இன்னொன்னு லாங்கிடியூடினல் வேவ். வேவ் ப்ரொபகேட் ஆகிற டைரக்ஷனுக்கு வைப்ரேஷன் பெர்பெண்டிகுலரா நடந்தா இப்படி போகுது, வைப்ரேஷன் பெர்பெண்டிகுலரா இருந்தா இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகேவா? வேவ் இப்படிதான் ப்ரொபகேட் ஆகுது, அதுக்கு பேரலலாவே அது போற டைரக்ஷன் வழியாவே ஆசிலேட் ஆச்சு அப்படின்னா இது லாங்கிடியூடினல் வேவ். அப்ப ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ்க்கு பெர்பெண்டிகுலரா ஆசிலேட் ஆச்சுன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ், propagation of wave க்கு parallel oscillate ஆனது என்னது? longitudinal wave. அப்ப இந்த இடத்துல wave propagationக்கு ரெண்டு பேர் oscillate ஆவறாங்களா? யாரு? ஒன்னு electric field, இன்னொன்னு magnetic field. இது ரெண்டுமே waveக்கு perpendicular-ஆ oscillate ஆகுது. அப்ப இது என்னதான்? transverse wave தான வரும். longitudinal parallel இருக்கணும். கிடையாது. Electric field and magnetic field reach their maxima and minima at the same time or together. இத திரும்ப சொன்னேன். இப்படி இல்ல வராது. இது ஜீரோல இருக்குதா? ரெண்டு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே ஜீரோல இருக்கு. ஒரே டைம்ல மேக்ஸிமம் ஆவாங்க. என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்ஸிமம் ஆயிடுச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்ஸிமம் ஆயிடுச்சு. ஜீரோ மேக்ஸிமம், ஜீரோ மேக்ஸிமம், ஜீரோ. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைம்ல தான் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணுவாங்க, ஒரே டைம்ல தான் ஜீரோ ஆவாங்க. சோ இது ஞாபகம் வச்சுங்க. ஐ மீன் மினிமம் வேல்யூ ரீச் ஆவாங்க, மேக்ஸிமம் அது ஜீரோ தான். டோட்டல் எனர்ஜி இஸ் ஷேர்டு பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா கிட்டத்தட்ட லைட் தான். அது எல்லாமே லைட் கிடையாது, நிறைய ரேஞ்ச் இருக்கு ஸ்பெக்ட்ரம்ல. அதுல 300 நானோமீட்டர்ல இருந்து 700 to 800 நானோமீட்டர் இந்த ரேஞ்சில் இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா விசிபிள் ரேஞ்ச், நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய லைட். வயலட் இருந்து ரெட் வரைக்கும். இப்ப அந்த லைட்டை எடுத்துக்கிட்டா கூட லைட்டுக்கு எனர்ஜி இருக்கு, அது ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா லைட்டே ஒரு எனர்ஜின்னு சொல்றோம். அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல இருக்க அத்தனை டைப் ஆஃப் வேவுக்குமே என்ன இருக்கு? எனர்ஜி இருக்கு. அப்ப வேவுக்கு எனர்ஜி இருக்குன்னா இந்த வேவ்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த எனர்ஜி ரெண்டு பேருக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? 30-40 30-70 60-40 அந்த மாதிரிலாம் கிடையாது, ஈக்குவலா ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்ப வேவோடைய ப்ரொபகேஷன் நடக்கும்போது எனர்ஜி ரெண்டு பேர் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்குவாங்க. யார் ரெண்டு பேரு? எலக்ட்ரிக் ஃபீல்டு பாதி, மேக்னெட்டிக் ஃபீல்டு பாதி ஷேர் பண்ணிக்குவாங்க. கிளியரா? டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு E வெக்டர் கிராஸ் B வெக்டர். கிராஸ் ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? A வெக்டர் எப்படி வச்சுங்களேன், இதான் A வெக்டர், இதுதான் B வெக்டர். அப்படின்னா A கிராஸ் B ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் திரும்ப பயன்படுத்தலாங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது. இப்ப இதுதான் A வெக்டர். இமேஜின் பண்ணுங்க, ஒரு வெக்டர் நான் வரைஞ்சிட்டேன், A வெக்டர், இது B வெக்டர் வைங்களேன். இப்ப A வெக்டர் கிராஸ் B வெக்டர்னா A வெக்டர்ல நம்ம கையை வச்சுக்கிட்டு B வெக்டர் நோக்கி மடக்கணும். மடக்குனா இந்த கட்டவரல் எப்படி காமிக்குது? உள் பக்கம் காமிக்குதா? இதுதான் என்னுடைய A கிராஸ் B உடைய டைரக்ஷன். அதே மாதிரிதான் என்ன சொல்றாங்க, இப்ப என்ன சொன்னேன், இது எலக்ட்ரிக் ஃபீல்டா, இது மேக்னெட்டிக் ஃபீல்டா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு நோக்கி நான் மடிச்சேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய ப்ரொபகேஷனுக்கு டைரக்ஷன். சார் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வாட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு நோக்கி மடக்கும் போது உங்களுக்கு என்ன டைரக்ஷன் காமிக்குதோ அதுதான் என்னது? டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். வெலாசிட்டி அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஒருவேளை இப்படி இருந்து இப்படி போறதுக்கு பதிலா கீழ் பக்கமா இருக்கு சார், இங்க இருந்து இப்படி இருக்குன்னா அப்ப என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல வரும். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒருவேளை क्वेश्चनல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து y டைரக்ஷன்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து z டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வேவ் வந்து x டைரக்ஷன்ல தான் ப்ரொபகேட் ஆகும். ஏன்னா y z பெர்பெண்டிகுலர் யாரு? x தான். அப்ப x லயே a இருந்து, அதாவது x ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்து y ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தா ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் எப்படி இருக்கும்? z ல இருக்கும். சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா சிம்பிளா போச்சு. ஆனா பிளஸ் டைரக்ஷன்லயா மைனஸ் டைரக்ஷன்லயா அப்படிங்கிறது நம்ம ஈக்குவேஷனை பொறுத்து ஈஸியா சொல்லிடலாம். பட் ஞாபகம் வச்சுங்க, டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் வேவ் என்ன டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா E வெக்டர் கிராஸ் B வெக்டர் போடும்போது என்ன வருமோ அந்த டைரக்ஷன்ல தான் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் இருக்கும். கிளியரா? சோ இத ஃபர்ஸ்ட் கான்செப்ட், அடுத்து பார்க்கலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.